லான்ச் பேட் 3 இப்போ ரெடி ஆயிடுச்சுங்களா சார்? இதில் இல்லை, அதுக்கு இந்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி 4000 கோடி ரூபா அப்ரூவல் தந்திருக்காங்க. அது 4 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. 3ஆவது லான்ச் பேடு, 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு இது குலசேரப்பட்டினத்தில் 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் அங்கேருந்து ராக்கெட் ஏவப்படும். குலசேகரப்பட்டினத்தில் இப்போ ஏவுதளம் வந்து பணிகள் நடந்துட்டு இன்னும் 1.5 வருஷத்துலன்னா இப்போ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள வேலைகள் செய்யணும். இன்டர்நேஷனல் நம்ம ரிசர்ச் மிஷன்ஸுக்கு நம்ம கூட இணக்கமாக இருக்கிற நாடுகள் என்ன, எந்தெந்த நாடுகள்? கிட்டத்தட்ட 60 நாடுகள் கூட நம்ம இணக்கமாக இருக்கும். நம்ம இந்த இதில் வந்துட்டு சைனா நம்மளுடைய இதாக இருக்காங்களா சார் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்? சைனாவில் இப்போ ஏதாவது கோஆப்ரேஷன் நம்ம இந்த டைமில் 1:1 கோஆப்ரேஷன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப இல்லை சைனா கூட. பட் மற்ற நாடுகள் கூடலாம் இருந்துட்டு இருக்கு. அமெரிக்கா கூட இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மிஷன் 6 மாதத்துக்குள்ள. 1 ஆக்சியம் மிஷன், அப்புறம் என்ஐசார் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் சேட்டலைட். அவங்க 10,300 கோடி ரூபா செலவழித்து பேலோடு செய்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிக்குள்ளே பேலோடு செய்திருக்காங்க. எல் பேண்ட் சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார்ன்ட்டு. சிந்தட்டிக் அபர்ச்சர் ரடார் சேட்டலைட்டு அது என்னென்னா, இந்த மழை இருந்தாலும் க்ளவுட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை அவங்க செய்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ் பேண்ட் சார் பேலோடுன்னு சொல்லுவோம், அதை நம்ம செய்திருக்கோம். நம்ம செயற்கைக்கோள் மூலம் நம்ம தான் செயற்கைக்கோள் செய்தது, நம்ம ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கோம். இப்படி நிறைய கோஆப்ரேஷன் இருக்குது. அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4 மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு 6500 கிலோகிராம் கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் நமது நாட்டிலேருந்து நம்ம ராக்கெட் மூலம் அனுப்புகிறோம். கமர்ஷியல் பேசிஸில் அனுப்ப போகிறோம்.